Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil Karim wal Furqanil Majid ya ayyuhalladzina amanu ittaqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Allahumma salli ala Muhammad wa ala ali Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammad wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Ya ayyuhan nas ittaqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa bassa minhuma rijalan katsiran wa nisaa. Wattaqullaha alladhi tasaaluna bihi wal arham innallaha kana alaykum raqiba. Ya ayyuhalladzina amanu ittaqullaha wa qulu qawlan sadida yuslih lakum a'malakum wa yaghfir lakum dhunubakum wa may yuti'illaha wa rasulahu faqad faza fawzan 'azima. Inna astaqal hadisi kitabullah wa khairal hadi hadi Muhammadin sallallahu alaihi wasallam wa sharral umuri muhdatsatuha wa kullu muhdatsatin bid'ah wa kullu bid'atin dalalah wa kullu dalalatin finnar aw kama qala nabiyina sallallahu alaihi wasallam. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் கலாச்சாரங்களில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கலாச்சாரம் என்றும் இவைகளுக்கு மாற்றமாக மார்க்கத்தின் பெயரால் உண்டாகக்கூடிய ஒவ்வொன்றும் பிதஅத் என்றும் பிதஅத் அனைத்தும் வழிகேடு என்றும் வழிகள் அனைத்தும் நரகத்திற்கு செல்லக்கூடியது என்றும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒவ்வொரு உரையிலும் நினைவுபடுத்தியவர்களாக ஆரம்பம் செய்வார்கள். அதையே உங்கள் முன் நினைவுபடுத்தியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். கணியத்திற்குரிய நறுமை இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் அவனுடைய சத்திய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அதன் பால் நல்ல அமல்கள் புரிவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே திரளாக ஒன்று குழுமியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைய நிகழ்ச்சியில நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு அந்த 7 பாவங்கள் என்கின்ற தலைப்பு. சகோதரர்களே, பொதுவாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருமறையில பல இடங்களில் பாவங்களை பற்றி, மனித சமுதாயம் செய்யக்கூடிய தவறுகளை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய பல வசனங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு காமிக்கக்கூடிய பல சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். பொதுவாக அல்லாஹ்வுடைய திருமறையிலே கூறுகிறான், சூரத்துல் நிசாவில 31வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், மூமின்களே, நீங்கள் முற்றிலுமாக பெரும் பாவங்களிலிருந்து நீங்கள் தவிர்ந்து விடுங்கள். நீங்கள் பெரும் பாவங்களிலிருந்து தவிர்த்து உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்களானால் அதுவே உங்களுக்கு அந்த சிறு பாவங்களுக்கு, நீங்கள் செய்யக்கூடிய சிறு பாவங்களுக்கு ஒரு ஈடாக அமைந்து விடுகிறது. நீங்கள் பெரும் பாவங்களை தவிர்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் செய்யக்கூடிய சிறு பாவங்களை விட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவே இருக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய திருமறையிலே குறிப்பிட்டு காமிக்கிறார். அப்படியானால் பொதுவாக ஒரு மனிதன் இந்த பாவமான காரியத்தை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று பெரும்பாவம், மற்றொன்று சிறிய பாவம். 2 வகையான பாவத்தில பெரும்பாவம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களானால் நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு நாம் 7 பாவங்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டோம். இந்த 7 பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மற்றதெல்லாம் பாவம் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான முறையில் இந்த 7 பாவங்களை பற்றி எச்சரித்திருக்கின்றார்கள். உதாரணமாக இந்த உலகத்திலே பாவம் என்று சொன்னால் என்ன என்று பார்ப்போமானால் ஒரு மனிதனுடைய உயிரை கொலை செய்வது பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உலகத்தில். சரியா? அதுக்கு அடுத்தது என்ன சொல்லுவாங்க, ஒரு உயிரினத்தை, அது மனிதனாக இருந்தாலும் சரி, அது விலங்காக இருந்தாலும் சரி, ஒரு உயிரினத்தை ஒரு மனிதன் ஒரு ஆள் கொடுமைப்படுத்தினால் அது மிகப்பெரிய ஒரு பாவம் என்று இந்த உலகத்திலே சொல்லப்படுகிறது. மேலும் ஒருவன் மற்றவனுக்கு தீங்கிழைத்தால், தீங்கிழைப்பது என்ன செய்வது, அது ஒரு பாவம் என்பதாக இந்த உலகத்திலே மனிதர்களால் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். எப்படிப்பட்ட கேள்வி என்று சொன்னால், நன்மையை பற்றியும் தீமையை பற்றியும் கேட்கிறாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல இடம் வருது. இப்னு ஸம்ஆன் ரலியல்லாஹு தஆலா அவங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நன்மையை பற்றியும் தீமையை பற்றியும் அதை பற்றி கூறுங்கள் என்பதாக சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய
சொன்னாங்க, நல்ல ஒழுக்கமே நன்மை எனப்படும். பாவம் என்பது உன்னுடைய மனம் அச்சுறுத்துவதும் மக்களிடம் அதை நீ வெளியாக்குவதை நீ வெறுப்பதுமே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நன்மைனா நல்ல விஷயம்னா என்னன்னா நல்ல ஒழுக்கங்கள், அதுதான் உங்களுக்கு நன்மை. பாவம் என்று சொன்னீர்கள் என்று சொன்னால் எந்த ஒரு விஷயத்தை மக்களிடத்தில் நீங்கள் மறைப்பீர்களோ, எந்த ஒரு விஷயத்தை மக்களுக்கு மத்தியில வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் தயங்குவீர்களோ அதுதான் பாவம். அப்புறமா இல்லையா, நிறைய பேர் என்ன செய்வாங்க, பொய் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள், புறம் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள், மற்ற இன்னும் பெரிய பெரிய பாவமான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த பாவத்தை மக்களுக்கு மத்தியிலே செய்வதற்கு அவர்களே செய்ய மாட்டாங்க, முன் வர மாட்டாங்க, பயப்படுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆடுமோ, இவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆடுமோ, அவரு நம்மளை பார்த்துட்டா என்ன செய்வாரு, பார்க்குறோமா இல்லையா? இன்னைக்கு நம்மளுடைய சகோதரர்கள் சில பேர் என்ன செய்றாங்க, புகை பிடிக்கிறாங்க. புகை பிடிக்கும் போது என்ன செய்யறது, மறைஞ்சி மறைஞ்சி பிடிக்கிறது, பார்க்குறோமா இல்லையா? அவரு பார்த்துருவாரா, இவர் பார்த்துருவாரா, இவர் போய் சொல்லிடுவாரா அப்படிங்கிறாங்க. அப்போ நம்மளுடைய மனதுக்கே ஒரு நெருடலாக இருக்கிறது அல்லவா, அதுதான் பாவம் என்பதான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய சம்பவங்களை நாம் இங்கே பார்க்க முடிகிறது சகோதரர்களே. அப்படியானால் அந்த 7 பாவங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு கூறி காண்பித்த அந்த 7 பாவங்களை பற்றி பார்ப்போமானால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த 7 பாவங்கள் என்பதே மனிதனை அழிவுக்கு உண்டாக்கக்கூடியது. மனிதனை இந்த 7 பாவம் அழித்து விடும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காமிக்கின்றார்கள் சகோதரர்களே. அதிலே முதலாவது பாவம் என்னவென்று சொன்னால், இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு மாபாதக செயல், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்வது. அல்லாஹ்வை வணங்காமல் அல்லது அல்லாஹ்வை வணங்கிவிட்டு அல்லாஹ்வுக்கு நிகராக அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய பண்புகளை, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்களை மற்றவருக்கும் உண்டு, மற்ற கடவுளுக்கும் உண்டு, மற்ற மனிதர்களுக்கும் உண்டு, எங்களுடைய அவுலியாக்களுக்கும் உண்டு, எங்களுடைய நல்லடியார்களுக்கும் உண்டு என்கின்ற அடிப்படையில யார் அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சிறப்பு அம்சத்தை அடியார்களுக்கு கொடுக்கின்றார்களோ அல்லது வேற கடவுள்களுக்கு யார் கொடுக்கின்றார்களோ அதுக்கு பெயர் தான் இணை வைப்பு என்று சொல்லப்படுகிறது. அந்த இணை வைப்பு என்று சொல்லக்கூடிய மாபாதக செயல் என்பது அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வுடைய தூதராலும் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் சகோதரர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே மனித சமுதாயம் செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவாங்க. ஆனா இந்த ஒரே ஒரு பாவம் இருக்கிறது அல்லவா, இணை வைப்பு, ஷிர்க் வைக்கிறது, பாத்தீங்களா, அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறான். இந்த இணை வைப்பு என்பது உங்களுக்கு புரியும் விதமாக சொல்வதாக இருந்தால், எந்த அளவுக்கு ஒரு மாபாதக செயல் அப்படின்னா, நம்முடைய மனைவிமார்கள் நமக்கென்று சில உரிமைகளை கொடுத்திருப்பாங்க. கணவன்களுக்கு மனைவிமார்கள் சில உரிமையை கொடுத்திருப்பாங்க. அந்த உரிமையை நம்முடைய மனைவிமார்கள் வேறு யாருக்காவது கொடுத்தா என்ன செய்வோம், கோபப்படவே வேண்டுமா இல்லையா? கோபப்படும். இது மனிதனுடைய இயல்பு. அது மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்கின்றது, அல்லாஹ்விற்கு வல்லமை இருக்கின்றது. அல்லாஹ் இந்த வானத்தை படைத்தவன், பூமியை படைத்தவன், மனிதனை படைத்தவன், உலக மக்களை அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலைப்பாடு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறதா இல்லையா? கபர் வழிபாடு என்று ஒரு பக்கம், சிலை வழிபாடு என்று இன்னொரு பக்கம், இப்படிப்பட்ட செயல்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எந்த அளவுக்கு அல்லாஹ் கண்டிக்கின்றான், அவனுடைய திருமறை வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் பல வசனங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாபாதக செயலை கண்டித்தே குறிப்பிட்டு காமிக்கின்றான் சகோதரர்களே. அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கின்றான். 4வது அத்தியாயம் 17வது வசனம், 20வது அத்தியாயம் 66வது வசனம், 20வது அத்தியாயம் 69வது வசனம், இப்படி பல வசனங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனக்கு இணை வைப்பதை அல்லாஹ் ஒரு காலம் மன்னிக்கவே மாட்டேன் என்பதாக குறிப்பிட்டு காமிக்கிறான். உம்மை யுஸ்ரிக்கு பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரம் அல்லாஹு அலைஹி ஜன்னா. எவன் ஒருவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டானோ, எவன் ஒருவன் அல்லாஹ் அல்லாதவர்களை இடத்திலே நாடி போய் அவர்களுடைய அந்த வழித்தோன்றல்களை பின்பற்றி விட்டானோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட மனிதனுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். உம்மை யுஸ்ரிக்கு பில்லாஹ், அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான், அவனுக்கு நிரந்தர நரகம் என்பதாக இந்த இணை வைப்புக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு தண்டனை வைத்திருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காமிக்கிறார் சகோதரர்களே. அப்போ இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், இன்னைக்கு நம்முடைய சமுதாய மக்கள் எல்லா விஷயத்தையும் என்ன நினைச்சிருக்காங்க, தவறுதலாக புரிந்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க,
கபர் ஜாரத் என்கின்ற ஒரு வணக்க வழிபாடு இஸ்லாத்தில் இருக்குது. கபர்களை சென்றால் அங்கு சென்று என்ன செய்யணும்? ஜாரத் செய்யணும். அங்கு சென்று பொழுது மறுமையுடைய சிந்தனை வரும், நரகத்தை பற்றிய அச்சங்கள் வரும், மன்னரை வாழ்க்கையுடைய சம்பவங்கள் நம்முடைய கண்முன் தோன்றும், நம்முடைய பாவங்கள் குறையும். இங்கின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர் ஜாரத் என்று சொல்லக்கூடிய ஒரு பழக்க வழக்கத்தை வைத்திருந்தார்கள். சஹாபாக்களும் அதை தொடர்ந்தார்கள். ஆனால் நம்முடைய சமுதாய மக்கள் என்ன செய்யறாங்க? பல தர்காக்களில் செல்வது, பல நல்லடியார்களுடைய கபருக்கு செல்வது, அவுலியாக்களுடைய கபருக்கு செல்வது, அங்கே சென்று என்ன செய்வது? முத்தமிடுவது, கட்டி அணைப்பது, அங்கே இருக்கக்கூடிய அங்கே அவர்களுக்கு நோய் நிவாரணம் கிடைக்கிறது என்கின்ற அடிப்படையில் அவர்களிடத்திலே போய் பிரார்த்திப்பது, இப்படிப்பட்ட சிற்கான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருபோதும் இந்த பாவங்களை மன்னிக்கவே மாட்டார். யார் அல்லாஹ்விடத்திலே மனம் திரும்பி பாவ மன்னிப்பு தேடாதவரை அல்லாஹ் திருமறையிலே தெளிவான முறையிலே குறிப்பிட்டு காமிக்கின்றார். இணை வைக்கக்கூடிய நபர் மரண தருவாயில் மரணித்து விடுவாரானால் அவர் நிரந்தர நரகவாதி என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டார். மரணத்திற்கு முன்னால் அவர் பாவ மன்னிப்பு தேடாதவரை, மரணத்திற்கு முன்னால் அவர் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யாதவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய பாவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கவே மாட்டான் என்பதாக குறிப்பிட்டு காமிக்கிறார் என்று சொன்னால், இந்த இணை வைப்பு என்று சொல்லக்கூடிய மாபாதக செயலை விட்டு நாம் நம்முடைய சமுதாய மக்களையும் நம்முடைய குடும்பத்தையும் விலக்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இணை வைப்பு என்று சொன்னால் 2-3 வகையான இணை வைப்பு இருக்கின்றது சகோதரர்களே. இணை வைப்பு என்பது அல்லாஹுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை இன்னொருவருக்கு கொடுப்பது. இன்னொரு இணை வைப்பு என்னவென்று சொன்னால், அல்லாஹ்விற்கு சில சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றது. அஸ்மாவுல் சிஃபா என்று சொல்லக்கூடிய 99 திருநாமங்கள் இருக்கிறது. அல்லாஹ் பார்ப்பவன், அல்லாஹ் பேசுபவன், அல்லாஹ் கண்காணிப்பவன், அல்லாஹ் மலைகளை நிர்வாகிப்பவன், இப்படி பலவிதமான அஸ்மாவுல் சிஃபா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய பண்புகள் என்கின்ற இருக்கிறது. இந்த பண்புகள் வேறு ஒருவருக்கு இருக்கிறது என்று ஒரு மனிதன் நினைத்தால் அதற்கு பெயர் இணை வைப்பு. அதே போன்று ரியா என்று சொல்லக்கூடிய ஒரு இணை வைப்பு இருக்கிறது. ரியா என்று சொன்னால் மறைவான இணை வைப்பு. தொழுகையிலே தொழுது கொண்டிருக்கிறோம். தொழுகை என்பது அல்லாஹ்வுக்காக தொழக்கூடிய ஒரு பணி. இந்த தொழுகையிலே நாம் தொழுகும் பொழுது மற்ற நபர்கள் யாரும் நம்மை கண்காணிக்கின்றார்களா என்கின்ற அடிப்படையிலே ஒரு சிந்தனை உங்களுடைய உள்ளத்தில் தோன்றுமானால் அது ரியா என்று சொல்லக்கூடிய மறைவான இணை வைப்பு. தொழுகை என்பது அல்லாஹ்வுக்குரியது. அந்த தொழுகையிலே இப்படிப்பட்ட ரியா என்று சொல்லக்கூடிய இணை வைப்பு கலக்குமானால் அது உளப்பூர்வமான ஒழுங்கான தொழுகை அல்ல. அதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காமிக்கின்றார். தொழுகையாளிக்கே கேடுதான் என்கின்ற ஒரு வசனத்தை எல்லாம் கூறுகிறார். ஏனென்று சொன்னால் அவருடைய தொழுகைகளை பொழுதுபோக்காக இருக்கிறார்கள். எப்படி பலவிதமான ஷிர்க்குகளை நம்முடைய சமுதாய மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே சென்றால் நமக்கு குழந்தை கிடைக்கும், அங்கே சென்றால் நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், அவரிடத்திலே பிரார்த்தனை செய்தால் அவர் நமக்கு கொடுப்பார் என்ற அடிப்படையில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை பார்க்கிறோம் சகோதரர்கள். இது இஸ்லாத்தில் முழுக்க தவறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். யார் ஒருவர் இறந்தவர்களுடைய கபர்களை, நபிமார்களுடைய கபர்களை வணக்கஸ்தலமாக எடுத்துக்கொண்டார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? எனக்கு பின்னால் என்னுடைய கபரை வணக்கஸ்தலமாக மாற்றி விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பயந்தார்கள் அல்லவா? இன்றைக்கு நம்முடைய பகுதிகளிலே நம் முஸ்லிம் சமுதாய மக்கள் இந்த தர்கா என்று சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுகளிலே மூழ்கி மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்களை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது முழுக்க தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். இதை விட்டு நாம் தடுக்க வேண்டும், நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் மறுமையிலே நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய அந்த கையிலே இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் சகோதரர்களே. இதுதான் அந்த 7 பாவங்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய முதலாவது பாவம் சகோதரர்களே. இதிலே 2வது பாவம் என்று பார்த்தோம்னால் சூனியம் செய்தல். இந்த சூனியத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல வசனங்களிலே குறிப்பிட்டு காமிக்கின்றார். சூனியம் என்பது இருக்கின்றது. இந்த சூனியத்தை பற்றி பரவலாக நம்முடைய சமுதாய மக்களிடத்திலே நிகழ்காலத்திலே பல சர்ச்சைகள் கிளம்பி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை பார்க்கிறோம். சூனியம் இருக்குதா இல்லையா? சூனியத்தை நம்பலாமா நம்பக்கூடாதா? சூனியம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இருந்திருக்கா? நபிமார்களுடைய காலகட்டத்தில் இருந்திருக்குதா? இல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூனியத்தை பத்தி என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா அல்லாஹ் பல வசனங்களிலே இந்த சூனியத்தை பற்றி குறிப்பிட்டு காமிக்கிறான் சகோதரர்களே. உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய காலகட்டத்திலே ஃபிரௌன் என்ன செஞ்சான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சூனியக்காரர் என்கின்ற அடிப்படையில் ஃபிரௌனுடைய காலகட்டத்தில் தேர்ச்சி பெற்ற அந்த சூனியக்காரர்களை எல்லாம் ஒன்றிணைத்து அவர்களை ஒரே இடத்திலே கூட்டி
மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் வரவைத்து அந்த சூனியக்காரருடைய வித்தைகளை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கண் முன்னால் காண்பிக்குமாறு கட்டளையிட்டார். என்ன நடந்தது? அவர்கள் அந்த சூனியக்காரர்கள் தன்னுடைய சூனியத்தை வெளிப்படுத்தினார்கள். வெளிப்படுத்தும் பொழுது ஒரு பாம்பு தோற்றத்தை அந்த சூனியமாகப்பட்டது செய்து காண்பிக்கப்பட்டது. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பாம்பு போன்ற தோற்றத்தை பார்த்து பிரமித்து அடைகிறார்கள். உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றார். மூசா அவர்களே, நீங்கள் பயப்படாதீர்கள், உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய தடியை எடுத்து கீழே போடுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளை பிறப்பிக்கின்றார். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் கையில் இருக்கக்கூடிய தடியை கீழே எடுத்து போடுகிறார்கள். அந்த தடியாகப்பட்டது பாம்பாக மாறுகிறது, மிகப்பெரிய ஒரு பாம்பாக. அந்த பாம்பாக மாறப்பட்ட அந்த தடி இந்த சூனியக்காரர்கள் எப்படி அந்த சூனியத்தின் காரணமாக சின்ன சின்ன பாம்புகளாக இருந்ததோ அந்த பாம்பை எல்லாம் இந்த பெரிய பாம்பாக இருக்கக்கூடியது முழுங்கி விடுகிறது. இந்த ஆச்சரியத்தை பார்த்தவர்கள் எல்லாம் பிரமிக்கிறார்கள், இவர் மிகப்பெரிய ஒரு சூனியக்காரர் என்கின்ற அடிப்படையில். இப்படி பல சம்பவங்களை நாம் பார்க்கலாம் சகோதரர்களே. சூனியத்திற்கு என்ன அளவுகள்? சூனியம் என்றால் என்ன அப்படின்றாக்கா, கண்களை ஏமாற்றுவது சூனியம். நம்முடைய கண்களை ஏமாற்றுவது பேர் தான் சூனியம். அதுக்குதான் என்ன சொல்றாங்க வரலாற்று ஆசிரியர்கள் இப்படி விளக்கமாக குறிப்பிட்டு காமிக்கின்றனர். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய திருமறையிலே கூறுகிறான் 20வது அத்தியாயம் 66வது வசனத்திலே, அவர்கள் எரிந்த கயிறுகளும் அல்லாஹ் அவருடைய திருமறையிலே கூறுகிறான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை, எரிந்த கயிறுகளும் அவருடைய தடிகளும் சூனியத்தால் பாம்புகளாகி நெளிந்தோடுவது போல் அவருக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தோன்றியது அல்லாஹ்வுடைய திருமறையிலே குறிப்பிட்டு காமிக்கின்றான். அந்த சூனியத்தை நாம் முறியடித்தோம் என்பதாகவும் அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கின்றான். சகோதரர்களே, சூனியம் இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் திருமறையிலே கூறுகிறான் 20வது அத்தியாயம் 69வது வசனத்திலே, சூனியக்காரன் எங்கு சென்றாலும் வெற்றி பெற மாட்டான். அல்லாஹ் சொல்றான், சூனியம் இருக்கின்றது, ஆனால் சூனியக்காரனால் வெற்றி பெற முடியாது, எங்கு சென்றாலும் அவனால் வெற்றி அடைய முடியாது என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு 2வது அத்தியாயம் 102வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கின்றான். இந்த சூனியக்காரர்கள் எங்கெல்லாம் இவருடைய கைவரிசையை காமிப்பார்கள். அல்லாஹ் அவருடைய திருமறையிலே கூறுகிறான் 2வது அத்தியாயம் 102வது வசனத்திலே, கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் பிரிவினையை உண்டாக்கும் செயலை அவர்களிடமிருந்தே அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். இந்த சூனியம் செய்யறாங்கல்ல, இவர்களால் அதிகபட்சமா என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத அல்லாஹ் திருமறையில சொல்றான். அந்த கணவன் மனைவி இருக்கிறாங்கல்ல, சேர்ந்து வாழ்றாங்கல்ல, அந்த சேர்ந்து வாழக்கூடிய கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவினையை உண்டாக்கக்கூடிய செயலை இந்த சூனியக்காரர்கள் செய்வார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு சொல்றான். எனினும் அல்லாஹ்வின் கட்டளையின்றி அவர்கள் எவருக்கும் எத்தகைய தீங்கும் இதன் மூலம் இழைக்க முடியாது. அல்லாஹ் தெளிவா சொல்றான். எவ்வளவுதான் அவர்கள் சூனியம் செய்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி எந்த ஒரு தீங்கையும் யாருக்கும் அவர்களால் செய்ய முடியாது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய திருமறையிலே குறிப்பிட்டு காமிக்கின்றான். சகோதரர்களே, இப்படிப்பட்ட இந்த சூனியம் செய்யக்கூடிய செயலை யார் ஒருவர் செய்கிறாரோ அது மிகப்பெரிய ஒரு பாவம், மிகப்பெரிய ஒரு பாவம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காமிக்கின்றான். சகோதரர்களே, அப்படியானால் இப்படிப்பட்ட இந்த சூனியத்தை விட்டு, இந்த போன்ற சூனியமான காரியங்களை விட்டு நாம் செய்வதை விட்டு, இதை நாம் பின்பற்றுவதை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதே போன்று 3வது விஷயம் என்ன? மிகப்பெரிய ஒரு பாவம் என்னவென்று சொன்னால், நியாயமின்றி ஒரு உயிரை கொலை செய்வது மிகப்பெரிய ஒரு பாவம் சகோதரர்களே. எந்த ஒரு காரணமும் இல்லாம, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம, எந்த ஒரு தப்புமே இல்லாம ஒரு மனிதனுடைய உயிர் இந்த உலகத்திலே பிரிக்கப்படுகிறது என்று சொன்னால், எடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பாவம் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறிப்பிட்டு காமிக்கின்றார்கள். சகோதரர்களே, இந்த உலகத்திலே நியாயமாக சில உயிர்கள் பறிக்கப்பட வேண்டும், அதிலே மாற்று கருத்து கிடையாது. ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறிப்பிட்டு காமிக்கின்றார்கள், அல்லாஹ் அவருடைய திருமறையிலே குறிப்பிட்டு காமிக்கின்றார். 7வது அத்தியாயம் 31வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார், உண்ணுங்கள் பருகுங்கள் வீண்விரயம் செய்யாதீர்கள், ஏனெனில் அளவு கடந்து வீண்விரயம் செய்வரை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்கின்ற இந்த வசனத்தின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்தொடர்ச்சியாக சில சம்பவங்களை குறிப்பிட்டு காமிக்கிறார். இந்த உலகத்திலே கொலை செய்யப்படக்கூடியது தகுதியான அந்த உயிரினம் என்னன்னு சொன்னால் விஷ ஜந்துகள். உலகத்துல விஷ ஜந்துகள் என்ன செய்யலாம்? விஷ பிராணிகளை நம்ம கொலை செய்யலாம், அந்த விஷ பிராணிகளை நம்ம அடிக்கலாம், அதுல தவறு கிடையாது.
அதை கொலை செய்யலாம். கொலை செய்யறதுக்கு இஸ்லாத்திலேயே அனுமதி இருக்கிறது. என்று சொன்னால் அந்த விஷ பிராணி நம்மளை தாக்குமானால், நம்மை கடிக்குமானால் நாம் என்ன செய்வோம்? அங்கே மரணிக்கப்படுவோம். அதனால் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு அளவுகோலை, இந்த வழிமுறையை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாம்புகளை நீங்கள் கொல்லுங்கள். பாம்பை பார்த்துட்டீங்கன்னா என்ன செய்யுங்க? பாம்புகளை நீங்கள் கொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காமிக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க பள்ளியை கொள்ளுங்க. பள்ளியை பாக்குறீங்கல்ல, இந்த பள்ளி செவத்துல ஒட்டிக்கிட்டோம், நம்ம வீட்டுல பள்ளிகள் நிறைய மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம், அதை பாத்தீங்கன்னா அடிச்சு கொள்ளுங்க. ஏன்னு சொன்னாக்கா அந்த பள்ளியினால உங்களுக்கு என்ன செய்யப்படுது? பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலைப்பாடு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால பள்ளியை கொள்றதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது. அப்ப இந்த உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரியான சில சரத்துக்களை போறாங்க. பள்ளியை கொள்ளலாம், பாம்புகளை கொள்ளலாம், விஷ ஜந்துக்களை கொள்ளலாம். அந்த மாதிரி இந்த ஜந்துக்களை மட்டுமே கொள்வதற்கு நமக்கு அனுமதி இருக்கின்றது. அது அல்லாமல் இந்த உலகத்துல பாக்குறோமா இல்லையா? நம்ம தமிழ்நாடு எடுத்துங்க, இந்த உலகத்துல உதாரணமா இந்தியாவை எடுத்துங்க, இல்ல உலக நாடுகள் எடுத்துங்க, எத்தனை உயிர்கள் இன்றைக்கு பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் இங்கே சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். நியாயமின்றி சகோதரர்களே, பாக்குறோமா இல்லையா? இந்தியாவில் இன்னைக்கு எடுத்துங்க, முசஃபர் நகர் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில முஸ்லீம் சமுதாயம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 32 பேர் 37 பேர் வரைக்கும் இன்னைக்கு செய்யவாங்க, அங்கே கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகள் உட்பட, வயதானவர்கள் உட்பட, அதே மாதிரி பெண்கள் உட்பட இப்படி பல நபர்கள் அங்கே கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எதற்காக வேண்டி? நியாயமின்றி. அவர்கள் ஏதாவது தவறு செய்தார்களா? அவர்கள் ஏதாவது பாவம் செய்தார்களா? இல்லையே. குஜராத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அங்கே முஸ்லீம்களுக்கு பாதிப்பு, அங்கே முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். 3000க்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் அங்கே பாதிக்கப்பட்ட நிலைப்பாட்டை பார்க்கிறோம். இன்றைக்கு உலகளாவிய நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், சிரியாவை எடுத்துங்க. சிரியாவில் என்ன நிலைமை? அங்கே இந்த மக்கள் என்ன தவறு செஞ்சாங்க? ஒரே ஒரு குண்டின் காரணமாக 1492 பேர் உயிரிழக்கிறாங்க. கடந்த வாரத்துக்கு முன்னாடி பார்க்கிறோமா இல்லையா? முஸ்லிம் சமுதாய மக்கள் நியாயமின்றி குழந்தைகள், சிறுவர்கள், பெண்கள், ஆண்கள் என்று அத்துணை பேரும் அங்கே பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் குறிப்பிட்டு காமிக்கிறான். இது மிகப்பெரிய ஒரு பாவம். உலகளாவிய எடுத்துங்க, எகிப்து எடுத்துங்க, சிரியாவை எடுத்துங்க, இன்னும் பல நாடுகளிலே இந்த முஸ்லிம் சமுதாயம் பாதிக்கப்பட்டுக் கொண்டு தான் இருக்கிறார்கள் சகோதரர்கள். தமிழ்நாட்டை நீங்க எடுத்துங்களேன், நாளுக்கு நாள் கற்பழிப்பு, குழந்தைகள் கற்பழிப்பு, தண்டவாளத்தில் என்ன செய்யறாங்க? திருச்சி மாவட்டத்தில் நடந்த சம்பவத்தை எடுத்துக்கலாம், இன்னும் பல மாவட்டங்களில் நடக்கக்கூடிய சம்பவங்களை எடுத்துக்கலாம். இப்படி நியாயமின்றி ஒரு உயிர் பறிக்கப்படுவது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் இங்கே விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காமிக்கிறார்கள், உயிர்கள் இந்த உலகத்தில் பறிக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் யார்? யாருடைய உயிர் இந்த உலகத்திலே பறிக்கப்பட வேண்டும்? இஸ்லாமிய ஆட்சி இருந்தால், இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காமிக்கிறாங்க, ஒரு மனிதர் கொலை செய்யப்பட்டு விட்டால் அந்த கொலைக்கு பழியாக அவரை கொலை செய்வது இஸ்லாத்துடைய ஷரியத். அதற்காக வேண்டி உயிர்கள் இந்த உலகத்திலே பறிக்கப்படலாம். மீண்டும் இந்த பூமியிலே ஒரு மனிதன் குழப்பத்தை உண்டாக்குகிறார், பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கலாம், மனிதர்கள் நிம்மதியாக வாழ விடுறதே கிடையாது. குழப்பத்துக்கு மேல குழப்பம், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, அதுல கூடாதா, இதை செய்யாதா, இப்படி குழப்பங்களுக்கு மத்தியிலே ஒரு மனிதர் இந்த பூமியிலே குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டே வாழ்வாரானால் அவரை கொலை செய்வதற்கு இஸ்லாத்தில் அனுமதி உண்டு. இரண்டாவது, மரண தண்டனை. இஸ்லாமிய ஆட்சியின் அடிப்படையில் அவருக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும். அதான் இஸ்லாத்துடைய ஷரியத் சட்டம். மூன்றாவது என்ன? திருமணமான பிறகு ஒரு மனிதர் திருமணமான பிறகு விபச்சாரத்தில் ஈடுபட்டால் அந்த விபச்சாரம் என்பது கற்பழிப்புக்கு சமமான குற்றம். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும். இதற்காக வேண்டி இந்த உலகத்திலே உயிர் பறிக்கப்பட வேண்டும். மூன்றாவது. நான்காவது என்ன? ஓரினை சேர்க்கை. இன்னைக்கு ஓரினை சேர்க்கையை அரசாங்கமே அனுமதிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க மேற்குலகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா, ஓரினை சேர்க்கையில் சேர்ந்து வாழலாம், ஓரினை சேர்க்கையில் குடும்பம் நடத்தலாம். அரசாங்கம் என்ன செய்யுது? பதிவு பண்றதுக்கு, அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்குது. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஓரினை செய்யக்கூடியவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பகரமா இல்லையா? லெஸ்பியன் செக்ஸ்ங்கிறான். அதே போன்று ஆண்கள் ஓரினை சேர்க்கை, ஹோமோசெக்ஸ் இன்றைக்கு அதிகமாக பரவி கொண்டிருக்கிறதா இல்லையா? இதையெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. இப்படி யாரெல்லாம் செய்கிறார்களோ, ஆண்களும் பெண்களுமாக மாறிக்கொண்டு ஓரினை சேர்க்கையில் ஈடுபடுபவர்களை நீங்கள் மரண தண்டனைக்கு உட்படுத்துங்கள். இஸ்லாமிய ஆட்சியார் தான் அவங்களுக்கு உடனே என்ன தண்டனை கொடுக்கப்பட வேண்டும்? அங்கே மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இவர்களுடைய உயிர் மட்டும்தான் இந்த உலகத்திலே பறிக்கப்பட வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காமிக்கிறார்கள் சகோதரர்கள். இப்படி நியாயமின்றி இந்த உலகத்திலே பறிக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு மனிதனும் பதில் சொல்லியாக வேண்டும். யார் அதற்கு உறுதுணையாக இருக்கின்றார்களோ, யார் அதற்கு ஆதரவாக இருக்கின்றார்களோ, யார்
அல்லாஹ்விடத்திலே பயந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன் சகோதரர்களே. மேலும் 4வது விஷயம் என்ன? மிகப்பெரிய ஒரு பாவம். அந்த 7 பாவத்தில் 4வது பாவம் என்னவென்று சொன்னால் வட்டியை உண்ணுதல். வட்டியை உண்ணுறது பாவம். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? இந்த வட்டி என்பது தடுக்கப்பட்டு விட்டது. ஆக்கிலு ரிபா வ முக்கிலஹு வ காத்திபஹு வ ஷஹீதை. இந்த வட்டி வாங்குறவன், வட்டிக்கு துணை போறவன், வட்டிக்கு சாட்சி கையெழுத்து போறவன் எல்லாருக்கும் சமமானவர்கள், பாவத்திலே சமமானவர்கள், ஒரே கேட்டகரி. அல்லாஹ் சொல்றான். அப்ப நீ பாக்கணுமா இல்லையா? நம்முடைய சமுதாய மக்கள்ல வட்டியில போய் முடிவு கிடக்குறாங்களா இல்லையா? வட்டி வாங்குறாங்களா இல்லையா? வட்டி குடுறாங்களா இல்லையா? வட்டிக்கு சாட்சி கையெழுத்து போடுறாங்களா இல்லையா? வட்டியின் காரணமாக நம்முடைய சமுதாய மக்கள் எந்த அளவுக்கு பின்தங்கி போயிருக்கிறாங்க. இந்த தண்டனைகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு திருமறையில குறிப்பிட்டு காமிக்கின்றான். யார் ஒருவர் வட்டி வாங்குகிறார்களோ வாங்கட்டும், அல்லாஹ்வுடன் போர் புரிவதற்கு தயாராக இருந்தார். வாங்க, அல்லாஹ் சொல்றான். நீங்க என்னிடத்தில் போர் புரிவதற்கு, யாரு? மனிதர்களிடத்தில் அல்ல, மலக்குகளிடத்தில் அல்ல, ஜின்களிடத்தில் அல்ல, படைத்த ரப்புல் ஆலமீனிடத்தில். நீங்கள் படைத்த ரப்புல் ஆலமீனிடத்தில் நீங்கள் போர் புரிவதற்கு தயாராக இருந்தால் நீங்கள் வாங்குங்கள் வட்டி என்பதால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய திருமறையிலே குறிப்பிட்டு காமிக்கிறார் சகோதரர்களே. இது மிகப்பெரிய ஒரு பாவம். இந்த பாவத்தை நம்முடைய சமுதாய மக்கள் அதை என்ன செய்யறதில்லை, பாவமாகவே கருதுவது கிடையாது. ஏதோ மனிதனுடைய இயல்பான வாழ்க்கையிலே அப்படியே ஊடுருவி இருப்பது போல் என்ன செய்யறாங்க, வட்டியிலேயே நம்முடைய சமுதாய மக்கள் மூழ்கி கிடக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை பார்க்கிறோம். அதனால இந்த வட்டி என்பது மாபாதக செயல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த 7 பாவங்களில் 4வது மிகப்பெரிய ஒரு பாவம் இந்த வட்டி என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்பதை நம்ம ஒவ்வொருவரும் இங்கே சிந்திப்பாங்க சொல்றேன். நிறைய விஷயங்கள் இருக்கு. வட்டியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா, அந்த மனிதர் ஒரு தனிப்பட்ட முறையில பாதிக்கப்படுறாரு, வட்டி வாங்கக்கூடியவரே. அதே போன்று மறுமையிலையும் பாதிக்கப்படுறாரு, மன்னரை வாழ்க்கையிலையும் பாதிக்கப்படுறாரு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்திலும் கடுமையான வேதனையை அவருக்கு சித்தப்படுத்தி வைத்திருப்பதாக குறிப்பிட்டு காமிக்கின்றார். அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? ஹராமான முறையில் அவர் சம்பாதிக்கும் பொழுது, ஹராமான முறையில் உணவு கொள்ளும் பொழுது எப்படி அவருடைய துவா அங்கீகரிக்கப்படும்? சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே மனிதர்களுக்காக வேண்டி கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு 1000 துவா சகோதரிகள். இந்த ஒரு துவா என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கவசம் போன்று. அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ஆயுள் காலத்தை அவன் 4 மாதத்தில் இருக்கும் பொழுது, அவனுடைய தாயுடைய கருவறையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மலக்கை நியமித்து அவனுடைய இன்பம் துன்பம் அவனுடைய ஆயுள் எல்லாவற்றையும் எழுதி விடுகிறான். அவனுடைய விதி எழுதப்பட்டிருக்கு. ஆனா அந்த விதியை மாற்றி அமைக்கக்கூடியது இந்த துவா. இந்த துவா உங்களுக்கு கபூலாகும்னா என்ன தெரியுமா செய்யணும்? உங்களுடைய ஆடை ஹலாலா இருக்குதா, உங்களுடைய உணவு ஹலாலா இருக்குதா என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. நாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் இந்த உலகத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் என்று வரும், அந்த காலத்திலே ஒரு மனிதன் சம்பாதிப்பான் பொருளாதாரம், அது ஹலாலானதா ஹராமானதா என்பதே அவனுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய சொல்லலாம். இப்போ நம்முடைய பொருளாதாரம் அப்படிதானே இருக்குது. இன்னைக்கு நம்ம ஒரு 100 ரூபாய் வாங்குறோம், 100 ரூபாய் சம்பாதிக்கிறோம், எப்படி வந்துச்சு, எந்த வழியில வந்துச்சு, யார் மூலியமா வந்துச்சு, இது ஹராமா ஹலாலா அப்படிலாம் யோசிக்கிறோமா? வந்துச்சு காசு, ஒரு தடவை முடிஞ்சு போச்சு, ஊருக்கு போனா நம்ம முடிஞ்சு போச்சு, ஹலாஸ். சிந்திப்பது கிடையாது. அப்போ நம்ம நினைக்கிறோம், நம்ம எவ்வளோ துவா செய்யறோம், இந்த துவாவுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கபூலாக்க மாட்டேங்கிறானே, எனக்கு கஷ்டமா இருக்குது, எனக்கு பிரச்சனையா இருக்கு, எனக்கு நோயா இருக்கு, என் குடும்பத்துல பிரச்சனை, என் வீட்டுல பிரச்சனை, என் சொந்த வாழ்க்கையில பிரச்சனை என்று ஒவ்வொரு மனிதர்களும் இன்றை புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய துவா அங்கீகரிக்கப்படவில்லை என்று. என்ன காரணம்? நம்மகிட்ட மிஸ்டேக் இருக்குது. எங்க இருக்குது? நம்மகிட்ட இருக்கு மிஸ்டேக், நம்மகிட்ட இருக்கிறது தவறு. நம்ம வந்து என்ன செஞ்சு சரி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் இங்கே சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்றே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 5வது மிகப்பெரிய ஒரு பாவம். 5வது மிகப்பெரிய ஒரு பாவம் என்று சொன்னால் அனாதைகளின் சொத்துக்களை விழுங்குவது. அக்ரமா இல்லையா சகோதரர்களே? இன்றைக்கு எத்தனையோ அனாதைகள், தாய் இல்லாமலும் தந்தை இல்லாமலும், தாயும் தந்தையும் இல்லாமலும் அனாதைகளாக இருக்கக்கூடிய நிலையிலே நம்முடைய கட்டுப்பாட்டில் அவர்கள் அரவணைப்புக்காக வரும் பொழுது, நம்முடைய கட்டுப்பாட்டிலே அவர்கள் வாழும் பொழுது அவருடைய சொத்துக்களை நாம் அவர்களுக்கு தெரியாமல் நாம் உண்ணுவது நமக்கு ஹராம், தடுக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறிப்பிட்டு காமிக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய திருமறையிலே குறிப்பிட்டு காமிக்கின்றான். 4வது அத்தியாயம் 10வது வசனத்திலே, நிச்சயமாக எவர் அனாதைகளின் சொத்துக்களை அநியாயமாக விழுங்குகின்றார்களோ அவர்கள் தங்கள் வயிறுகளில் விழுங்குவதெல்லாம் நெருப்பைத்தான், இன்னும் அவர்கள் மறுமையிலே கொழுந்து விட்டறையும் நரக நெருப்பிலேயே போகுவார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். சகோதரர்களே, அக்ரமாலியா சர்வ சாதாரணமா அனாதைகளுடைய சொத்துக்களை அபகரித்து தான் வைத்துக் கொண்டு யார் எங்கே கண்காணிப்பார்கள்?
சில பேர் நினைச்சுவாங்க இந்த மேஜர் ஆகிற வரையும் 18 வயசு வரை இந்த குழந்தைய அவங்களுடைய கட்டுப்பாட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த 18 வயசு வரைக்கும் அந்த குழந்தை என்ன செய்யப்படும், இவருடைய கஸ்டடியில் இருக்கும். அந்த 18 வயசுக்கு முன்னே வர வரைக்கும் என்ன செய்வார், அவருடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் இவரே என்ன செய்வார், நிர்வகிக்கக்கூடியவராக இருப்பார், கண்காணிக்கக்கூடியவராக இருப்பார். ஆனால் என்ன செஞ்சிடறாரு, அதில் நிறைய முறைகேடுகள், நிறைய பித்தலாட்டங்கள் செய்யக்கூடிய நிலைப்பாட்டை பார்க்கணுமா இல்லையா? நம்முடைய சமுதாயத்தில் நிறைய இருக்குது, நிறைய பேர் பண்றாங்க. இதையெல்லாம் அல்லாஹ்வுக்காக நாம் பயந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இல்லை என்று சொன்னால் கடுமையான வேதனை இருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் இங்கே தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே குறிப்பிட்டு காமிக்கின்றார், நீங்கள் அனாதைகளின் பொருட்களை அவர்களுக்கு வயது வந்தவுடன் குறைவின்றி கொடுத்து விடுங்கள், நல்லதற்கு பதிலாக கெட்டதை மாற்றி கொடுத்து விடாதீர்கள், அவருடைய பொருட்களை உங்களுடைய பொருட்களுடன் சேர்த்து சாப்பிட்டு விடாதீர்கள், நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு பாவம். சொத்தை நம்பி உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க, 1 லட்ச ரூபா மதிப்பான பொருள், இல்ல நல்ல ஒரு வீடு அல்ல நல்ல நகை நட்டு கொடுக்குறாங்க, அந்த அனாதைக்கு சொந்தமானது. அல்லாஹ் தான் சொல்றான், நீங்க நல்லதை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்கும் போது கெட்டதை கொடுத்துறாதீங்க. 1 லட்ச ரூபாய் வந்துச்சுன்னா அந்த 1 லட்ச ரூபாவையும் திருப்பி அவங்கள்டே கொடுத்துருங்க, அதன் மூலம் நீங்க சாப்பிட்டுறாதீங்க. இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு பாவம். சகோதரிகளை எனக்கு நான் சொன்னாங்க, நாளை மறுமை நாளிலே யார் ஒருவர் அனாதையை அரவணைத்துக் கொள்கிறாரோ, யார் ஒருவர் அனாதையை சேகரித்துக் கொள்கிறாரோ, தன்னோடு ஒட்டி வைத்துக் கொள்கிறாரோ, நாளை மறுமை நாளிலே என்னுடன் இப்படி இருப்பார் என்று 2 விரல்களை ஒட்டி காண்பித்து சொன்னார்களே சகோதரர்களே. எத்தனை பேருக்கு அந்த ஆசை நம்முடைய உள்ளத்தில் வந்திருக்கும். அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் நமக்கெல்லாம் கிடைக்குமா அந்த வாய்ப்பு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அனாதைகளை நேசியுங்கள், அனாதைகளை அரவணையுங்கள். இன்னைக்கு நம்முடைய சமுதாய மக்கள்கிட்ட அனாதை இல்லங்கள் அதிகரித்துக் கொண்டு போயிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் அனாதை இல்லம் எப்படி, அதெல்லாம் கிடையாது. வல்ல விளங்கி அனாதைகள் என்று சொன்னால் ஒவ்வொரு சஹாபாக்கள் நினைச்சுப்பாங்க அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு விடுவாங்க, அவங்க வீட்டில் வளர்ப்பாங்க குழந்தைங்களை. நம்ம என்ன செய்யறது, அனாதை இல்லம் ஆர்ஃபனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்தை ஒதுக்கி, முதியோர் இல்லம் மாதிரி அனாதை இல்லம் சொல்லிட்டு ஒதுக்கிட்டு அங்க போய் என்ன செய்யறோம், மாசம் மாசம் காசு கொடுத்து அவங்கள வளர்க்க வைக்கிறோம். இது இஸ்லாத்துல சிறந்ததா? இல்ல. ஒரு அனாதைகளை தத்தெடுங்கள். எத்தனையோ முஸ்லிம்கள் ஆண்கள் குழந்தைகள், பெண்கள் குழந்தைகள் என்று இங்கே அனாதை இல்லங்களிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் சகோதரர்களே. குழந்தை இல்லாம இருப்பாரு நம்ம சமுதாயத்துல. சில பேருக்கு குழந்தையே இருக்காது, குழந்தையே இல்லாம குழந்தை பெருக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் செய்வார். டாக்டரை போய் செஞ்சுப்பாரு, இதுக்கு என்ன வழி இருக்குது, எனக்கு என் மேல என்கிட்ட பிரச்சனை இருக்குதா, என் மனைவிட்ட பிரச்சனை இருக்குதா, அப்படிலாம் என்ன செய்வாங்க, பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு பண்ணி செய்வாங்க ஒரு வழிபாகம். ஏன் ஒரு அனாதை ஆண்களையோ பெண்களையோ ஒரு பெண் குழந்தையோ நம்ம தத்தெடுத்து வளர்த்தா என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்களே, நாளைக்கு மறுமை நாள்ல என்னோடு இப்படி இருப்பேன் என்பதாக எத்தனை பேர் நம்ம முன்வந்த சகோதரர்களே, நாம் இங்கே அதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. இப்படிப்பட்ட விஷயங்களை விட்டு நாம் தவிர்த்து விடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று 6வது விஷயம் என்ன, போர் நடக்கும் தினத்தில் புறமுதுகு காட்டி ஓடுதல். இதுதான் பாவத்தில் மிகப்பெரிய ஒரு பாவம். 6வது பாவம். இந்த 7 பாவங்கள்ல இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய திருமறையிலே கூறுகிறான், 4வது அத்தியாயம் 75வது வசனத்திலே, பலவீனமான ஆண்களையும் பெண்களையும் சிறு குழந்தைகளையும் பாதுகாப்பதற்காக அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் போர் செய்யாதிருக்க காரணம் என்ன? எங்கள் இறைவனே, அக்கிரமக்காரர்கள் இருக்கும் இவ்வூரை விட்டு எங்களை வெளியேற்றுவாயாக, எங்களுக்கு உன்னிடமிருந்து தக்க ஒரு பாதுகாவனை அளித்திருவாயாக, இன்னும் எங்களுக்கு உங்களிடமிருந்து ஒரு உதவியை அருள் புரிவாயாக என்று பிரார்த்தனை செய்வீர்களாக அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கின்றார். அதுமா இல்லையா? எத்தனையோ குழந்தைகள், எத்தனையோ பலகீனமான பெண்கள், எத்தனையோ பலகீனமான ஆண்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தருணத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி நம்முடைய உம்மா, முஸ்லிம் உம்மா, இன்னமல் முஃமினூன இஹ்வா, மூமின்களான விசுவாசிகள் யாவரும் உடன் பிறந்த சகோதரர்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்கும் கித்தாலு வஹுவ குர்ஹுல் லக்கும் லஅல்லக்கும் தத்தகும். நீங்கள் உங்களுக்கு முன்னால் கடமையாக்கப்பட்டது, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தின் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் இந்த போர் கடமையாக்கப்பட்டிருக்கிறது, ஜிஹாத் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காமிக்கின்றார். அல்லாஹ் சொல்றான், இப்படி குழந்தைகளுக்காகவும் பெண்களுக்காகவும் நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பிரகாரம் போர் செய்யாமல் தடுத்தது எது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காமிக்கிறான். நம்ம சந்தோஷமா இருப்போம், நம்ம ஜாலியா இருப்போம், நம்ம இன்பமா இருப்போம், நம்ம குடும்பம் நல்லா இருக்குது, நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க என்கின்ற அடிப்படையிலே உங்களுடைய நிலைப்பாட்டை வைத்து விடாதீர்கள். அந்த மக்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள்.
சகோதரர்களை, எத்தனை பேர் நம்ம அந்த மக்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செஞ்சிருக்கோம். இந்த உலகத்தில் எத்தனையோ நம்முடைய சமுதாய சொந்தங்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, எத்தனையோ பெண்கள் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, எத்தனையோ குழந்தைகள் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்காக நம்முடைய துவாவிலே நாம் என்றாவது கையேந்தியது உண்டா? சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அந்த மக்களுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய துவா, அதை கூட நாம் கேட்பதற்கு தயாராக இல்லை. ஒவ்வொரு தொழுகையிலும் அந்த மக்களுக்காக வேண்டி நாம் துவா செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான். அங்கே பாதிக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்களே பெண்கள், அங்கே பாதிக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்களே குழந்தைகள், நீங்கள் ஒருவரும் கூட அல்லாஹ்விடத்திலே கையேந்தவில்லையே என்பதாக இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் ஒவ்வொருவரையும் நிப்பாட்டி வைத்து கேட்பான் சகோதரர்களே. அதற்காகவே நாம் அல்லாஹ்விடத்திலே பயந்து கொள்ள வேண்டும். அதே போன்று போர் என்று வந்துவிட்டால் நீங்கள் புறமுதுகு காட்டி ஓடிவிடாதீர்கள். உங்களை நோக்கி எதிரிகள் தாக்க வந்துவிட்டால் நிச்சயமான முறையிலே மரணம்தான் உங்களுக்கு எதிரி என்கின்ற ஒரு நிலை வந்துவிட்டால் உங்களுடைய கால் பின்னாடி செல்லக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் குறிப்பிட்டு காமிக்கிறது. முன்னாடி செல்லுங்கள், முன்பு செல்லுங்கள். உதாரணத்துக்கு ஒரு சம்பவம், உஹது போர்கள் நீ எடுத்துங்க. உஹது போரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை மீறியதின் காரணமாக அங்கே என்ன நடக்கப்படுது? அல்லாஹ்வுடைய தூதருடைய பல் உடையப்படுகிறது. முஸ்லிமுடைய அந்த அணிக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி, கடுமையான அடி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூர்ச்சித்து விழுந்து விடுகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே சில சஹாபாக்கள் என்ன செய்றாங்க? போர்க்களத்தில் இருந்து புறமுதுகு காட்டி ஓடி விடுகிறார்கள். சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி பரவுகிறது. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கவில்லை, உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்று சில சஹாபாக்கள் எல்லாம் கூறிய பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை கூப்பிடுகிறார்கள், ஓடக்கூடிய சஹாபாக்களை, மிகப்பெரிய சஹாபாக்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்களை புறமுதுகு காட்டி ஓடினார்கள் போர்க்களத்திலே. அப்பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காமிக்கின்றான், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலக மின் கப்லிஹி ரசூல். இதோ இந்த முஹம்மது இருக்கிறாரே, இவர் அல்லாஹ்வுடைய தூதரே இன்றி வேறில்லை. அஃபையும் மாத்த, இந்த முஹம்மது ஒருவேளை மரணித்து விட்டால், வஹுதில, அவர் கொல்லப்பட்டு விட்டால், நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு விரட்டி விடுவீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். நீங்க முஹம்மதுக்காண்டி இஸ்லாத்துக்கு வந்தீங்களா இல்ல எனக்காண்டி இஸ்லாத்துக்கு வந்தீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்தை கடுமையான முறையிலே கண்டிக்கின்றார். உதாரணத்துக்கு நீங்க எடுப்பீர் என்று சொன்னால் ஹுனைன் போர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருங்க? ஒரு நாட்டுடைய ஒரு கலீஃபா. அது அல்லாம அல்லாஹ்வுடைய தூதர், நபுவத்துக்கும் தலைவர் அல்லாஹ்வுடைய தூதர், கலீஃபாவும் அல்லாஹ்வுடைய தூதர். இந்த ஹுனைன் போர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி போர் புரிவாங்க? முன்னாடி நின்று போர் புரிவாங்க. மற்ற இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக தலைவர்கள் போல அமெரிக்காவில் உட்கார்ந்து கொண்டும் ரஷ்யாவில் உட்கார்ந்து கொண்டு ஆர்டர் போட மாட்டான் சோல்ஜருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செய்யவில்லை. இன்றைக்கு என்ன செய்றாங்க? ஆர்டர் போடுறான், நீ அங்க போய் அடி, நீங்க போய் அடி. எந்த ஒரு தலைவராவது போர் நடக்கக்கூடிய இடத்துக்கு வருவாங்களா? வரமாட்டான், பயப்படுவான், உயிர் போயிடும் அப்படிமா. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற ஒரு உன்னதமான தலைவரை யாராலும் காமிக்க முடியாது சகோதரர்களே. போர் நடக்கக்கூடிய இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முன்னாடி நிற்பார்கள். அல்லாஹ் அக்பர். சஹாபாக்களுடைய குதிரைகள், சஹாபாக்கள் எல்லாம் பின்னால் நிற்பார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே ஹுனைன் போரிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே குறிப்பிட்டு காமிக்கிறார். சஹாபாக்கள் எல்லாம் கொஞ்சம் தோண்டி விடுறாங்க அந்த சந்தர்ப்பத்தில். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வாங்க, அந்த எதிரிகளை பார்த்து சொல்றாங்க, வாங்கப்பா வா, நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அப்துல் முத்தலிபுடைய பேரன், வா அப்படிங்கிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உணர்ச்சிகரமான ஒரு உரை. உடனே சஹாபாக்கள் எல்லாம் அப்படியே சிலர்ச்சியாக அந்த போர்க்களத்திலே கலந்து கொண்டு அந்த போர்க்களத்தில் மிகப்பெரிய ஒரு பணியை காண்பிக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் சகோதரர்கள். அதனால் போர் என்று வந்துவிட்டால் புறமுதுகு காண்பித்து ஓடுவதை இஸ்லாமிய மார்க்கம் மிகப்பெரிய ஒரு பாவமாக கருதுகிறது. உங்களுடைய போரிலே நீங்கள் பாதிக்கப்படுவது உங்களுடைய முன்புறத்தில் தான் இருக்க வேண்டுமே தவிர பின்புறத்தில் இருக்கக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் குறிப்பிட்டு காண்பிக்கிறது. வில்லாக இருந்தாலும் சரி, உண்டாக இருந்தாலும் சரி, பாய்வது நம்முடைய நெஞ்சுகளில் இருக்கணுமே தவிர நம்முடைய முதுகளில் இருக்கக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் குறிப்பிட்டு காமிக்கின்றது சகோதரர்களே. இதை நாம் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு இங்கே தெரிந்து கொள்ள விருப்பப்படுகிறேன் சகோதரர்களே. மேலும் ஏழாவது விஷயம் மிகப்பெரிய ஒரு பாவம். என்ன? இறையச்சம் உள்ள ஒழுக்கமான பெண்கள் இருக்கிறாங்களா, அவங்கள் மீது அவதூறு கூறுவது மிகப்பெரிய ஒரு பாவம். மிகப்பெரிய ஒரு பாவத்தில் இதுவும் ஒரு பாவம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய திருமறையிலே குறிப்பிட்டு காமிக்கின்றார். 24வது அத்தியாயம் 15வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், உங்களுக்கு திட்டமாக அறிவில்லாத ஒன்றை பற்றி உங்கள் வாய்களால்
கூறித்திராதீர்கள். எல்லாம் சொல்றோம். உங்களுக்கு திட்டமாக அறிவில்லாத ஒரு விஷயம் உங்கள்கிட்ட வருதா, அதை பற்றி எங்க செய்யுங்க, மக்களிடத்துல பிரச்சாரம் செய்யாதீங்க. இன்னும் நீங்கள் இதை லேசானதாகவும் எண்ணி விட்டீர்கள், ஆனால் அது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பாவமானதாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய திருமறைகள் குறிப்பிட இது எந்த சகோதரர் சொல்றான், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது என்ன செஞ்சாங்க, ஒரு குற்றம் சாட்டினாங்க. எல்லாம் செய்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு சஹாபியோட என்ன செய்றாங்க, அவங்களுடைய அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்பி வரும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்றாங்க, தனிமையில அங்கே விடப்பட்டுறாங்க, மறந்து போய். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பல்லாக்கில தூக்கி வச்சு தான் செய்வாங்க, வருவாங்க. ஆனா என்ன செஞ்சாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய தேவையை நிறைவேற்றி செல்வதற்காக வேண்டி வெளியில் செல்லும் பொழுது என்ன செய்றாங்க, சில சஹாபாக்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த பல்லாக்கில் தான் உட்கார்ந்திருக்காங்க நினைச்சு என்ன செஞ்சாங்க, தூக்கிட்டு வந்துடுறாங்க. கடைசியில் இருந்து வந்து பார்க்குறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உள்ள காணும். கடைசியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போ எந்த ஒரு வெளியூர் பிரயாணம் செய்தாலும் ஒரு சஹாபி என்ன செய்வாங்க, தான் புறப்பட்டு வருவதற்கு முன்பே என்ன செய்வார், அவர் வந்து என்ன செய்வார், அதுக்கப்புறம் தான் கடந்து வருவார். இந்தவங்க கடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் பின்னாடி வருவார். ஏதாவது வழியில யாராவது விட்டுட்டாங்களா பொருளை, யாராவது தன்னுடைய உடைமைகளை விட்டுட்டாங்களா அப்படிங்கறத சரி செய்வதற்காக வேண்டி ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிச்சிருந்தாங்க. அப்படி என்ன செய்யறாரு, அந்த மனிதர் அந்த சஹாபி வந்து பார்க்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த பாலைவனத்தில் நின்றுட்டு இருக்காங்க. உடனே என்ன செய்யறாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒட்டகத்தில் ஏற்றி வச்சு கூட்டிட்டு வந்தா என்ன செஞ்சுறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்தை ஏற்படுத்தி அவங்க மேல குற்றம் சாட்டிடுறாங்க. அந்த முனாஃபிகள் இருக்காங்கல்ல, இந்த முனாஃபிகள் எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, ஒரு தவறான ஒரு வதந்தியை பரப்பிடுறாங்க. வதந்தியை பரப்புனா என்ன ஆகுது, பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் இந்த வதந்தியை நம்பி என்ன செஞ்சுறாங்க, பேச ஆரம்பிச்சிடறாங்க. இருந்திருக்குமோ அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. யார, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வர வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன், உங்களை நான் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லி நினைச்சிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அனுப்பி வச்சிடறாங்க. இப்படி பல சம்பவங்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல கண்டிக்கின்றான், உங்களுக்கு அறிவில்லாத ஒரு விஷயம் உங்கள்ட்ட வந்து யார் மூலியமாகவே இது வந்துச்சு சொன்னாக்கா நீங்க அப்படியே ஏற்று நீங்க பிரச்சாரம் செய்வீங்களா பிற மக்களுக்கு, அதுல என்ன நல்லது இருக்கு கெட்டது இருக்குன்னு பார்க்க மாட்டீங்களா என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு விட்டு மேலும் அல்லாஹ் திருமறையிலே கூறுகிறான், 24வது அத்தியாயம் 4வது வசனத்தில் கூறுகிறான், கற்புள்ள பெண்கள் மீது அவதூறு கூறாதீர்கள், அதை நிரூபிக்க 4 சாட்சிகளை கொண்டு வரவில்லை எனில் அவர்களை நீங்கள் 80 கசையடி அடியுங்கள், பின்னர் அவர்கள் சாட்சியத்தை எக்காலத்திலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள், நிச்சயமாக அவர்கள் தான் தீமையானவர்கள். அல்லாஹ் திரும்ப சொல்றான். ஒருத்தன் ஒரு செய்தியை கொண்டு வரான், எங்கேயோ நடந்துச்சு, இந்த மாதிரி நடந்துச்சு, ஒரு இந்த பெண்ணு சரியில்லை, இந்த பொண்ணு வீட்டில் பிரச்சனையா இருக்குது, இந்த பொண்ணோட மாப்பிள்ள வந்து வெளிநாட்டுல இருக்கிறாரு, அதனால இந்த பொண்ணு தவறா போயிடுச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு செய்தி உங்களுக்கு வந்துருச்சுன்னா உடனே புறப்படாதீங்க, உடனே அந்த பெண்ணுடைய மான விஷயத்துல விளையாடாதீங்க. அல்லாஹ் அவருடைய திருமறையில கூறுகிறான், 4 சாட்சிகளை கொண்டு வர சொல்லுங்க. அந்த பொண்ணு விபச்சாரத்தில் ஈடுபட்டா, அந்த பொண்ணு நடத்தையில சரியில்லை அப்படின்னு 4 சாட்சி உங்கள்கிட்ட வரணும். அந்த 4 சாட்சியை விசாரி, அதற்கு பிறகு நீங்க முடிவெடுங்க. அப்படி அந்த 4 சாட்சிகள் சொல்வது உண்மை இல்லை என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால், அந்த கொண்டு வந்தால செய்தி, இந்த பொய்யான செய்தி கொண்டு வந்தால அவனை 80 கசையடி அடிக்கணும். இஸ்லாம் இப்ப அடி வச்சு 80 கசையடி, இனிமே கொண்டு வருவியா, இந்த மாதிரி பொய்யான சாட்சிகளை பொய்யான வதந்திகளை கொண்டு வருவியா அப்படின்னு 80 கசையடி அடித்து விட்டு அவன் என்ன செய்யணும், அவன் மௌத்தா போற வரைக்கும் அவனுடைய சாட்சியே நீங்க ஏற்றுக்க கூடாது. எதுக்கு வந்து சாட்சி சொன்னாலும் சரி, நான் குறைய பார்த்தேன் அப்படின்னா ஏற்றுக்க கூடாது. இந்த ஊர்ல இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது அப்பவும் ஏற்றுக்க கூடாது. அவனுடைய சாட்சியே நீங்க அவன் மூத்தா போற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, அவனுடைய சாட்சியை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொன்னா நம்ம இந்த விஷயத்துல ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் சகோதரர்களே. இன்னைக்கு நம்முடைய சமுதாய மக்கள்கிட்ட கற்புள்ள எத்தனையோ பத்தினி பெண்கள் மீது அவதூறுகள் சுமத்தப்படுகிறது, அந்த பெண்களுடைய நடத்தைகள் மீது குறை சொல்லப்படுகிறது. இதை முற்றிலும் நாம் தவிர்த்துக் கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. நாம் இப்பொழுது பார்த்த இந்த 7 பாவங்கள் என்பதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான முறையிலே எச்சரித்த ஒரு பாவம். மனிதனுடைய வாழ்க்கையை அழிவு பாதையை நோக்கி சென்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாபாதக செயல் என்பதை நாம் ஒவ்வொருவரும் இங்கே நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் குர்ஆனையும் ஹதீஸையும் முழுமையான முறையில் நடைமுறைப்படுத்தி மிகப்பெரிய பெரும் பாவங்களை விட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் காத்தருள்வானாக என்று கூறி நம்முடைய குடும்ப மக்களுக்கும் நம்முடைய சொந்த பந்தங்களுக்கும் இந்த மார்க்கத்தை பற்றி பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.